பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கெல்லாம் லிக்விட் வந்து கொஞ்சம் பல்கா எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்றதுனால பிக் பஸார் போயிருந்தேன். கூடவே கொஞ்சம் காய்கறி, மஷ்ரூம்ஸ், சீஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சென்டர் திறக்காங்க ஒரு யோகா சென்டர். அதுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையுமே வாங்கிட்டு வந்தேன். மஷ்ரூம் எப்போ பார்த்தாலுமே பிரியாணி தான் பிள்ளைங்க கேட்டுருவாங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமா ஆயில், நெய் சேர்த்துருக்கேன். ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு வெங்காயம், குடமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பேஸ்ட் அரைச்சி சேர்க்கணும். தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்கூலில் பிள்ளைங்க சாப்பிடும்போது அந்த மல்லி, புதினாலாம் வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஊற வச்சிருந்த 2 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, கொதிக்க வச்சிருந்த தண்ணி 3 டம்ளர் அளவுக்கு அதையுமே சேர்த்துட்டு, கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக தயிரும் சேர்த்துட்டு, கொஞ்சம் நெய்யும் நல்லா கொதி வந்ததும் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிட்டு. இதுக்கு வந்து பீட்ரூட் தயிர் பச்சடி தான் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு காலையில் கொஞ்சமாக பீட்ரூட் சாதமும் பண்ணிக்கிட்டேன்.